இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லென்ஸ் என்னென்னா Tamron 28-200 mm அல்ட்ரா ஜூம் லென்ஸ். இது வந்து இதுதான் கிட்டத்தட்ட வேர்ல்டில் வந்திருக்க ஃபர்ஸ்ட் லென்ஸ் வித் ஸ்டார்டிங் அபர்ச்சர் 2.8. இந்த லென்ஸ் வந்து 28 mm 2.8 அபர்ச்சரில் ஷூட் பண்ண முடியும். இந்த லென்ஸில் மட்டும் இந்த மாதிரி சூப்பர் லென்சஸில் இந்த லென்ஸில் மட்டும்தான் வேர்ல்டில் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி 2.8 அபர்ச்சரில் ஸ்டார்டிங் கொடுத்துருக்காங்க. இது வந்து சோனியோட E Mount சிஸ்டம்காக Tamronனால உருவாக்கப்பட்ட ஒரு லென்ஸ். இந்த லென்ஸோடைய அன்பாக்சிங் இப்போ பார்க்க போகிறோம். இதோடைய ரிவ்யூ அண்ட் கம்பேரிசன் வீடியோஸை அப்கமிங்காக நம்ம பார்க்கலாம். ஓகே, Tamron வந்து இந்த லென்ஸில் 2 years வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. இதே சோனியோட லென்சஸாக இருந்தால் 3 years தருவாங்க இதே இல்லை. பட் Tamron நமக்கு 2 years தான் கொடுத்துருக்காங்க. பட் மோர் தென் எனஃப் தான் வாரண்ட்டி. ஓகே, அன்பாக்ஸ் பண்ணுவோம். நம்ம வாரண்ட்டி ஸ்டிக்கரை ஃபீல் பண்ணலாம். ஓப்பன் பண்ணிட்டோம். வாரண்ட்டி கார்டு தேவையில்லை. மேனுவல்ஸ் அண்ட் ஆக்சசரிஸ் கம்ப்ளீட்டாக எல்லா லாங்குவேஜஸ்லையும் ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. இதுவும் நமக்கு தேவையில்லை. லென்ஸை வெளியே எடுக்கலாம். நம்ம நல்ல ஒரு பேக்கிங் தான். லென்ஸு வெளியே எடுத்தாச்சு. பார்க்க நல்ல க்ளீனாக இருக்குது. ரப்பர் டயர்ஸ் 2 மெட்டல் மாதிரி தான் ஃபீல் ஆகுது பார்க்கும்போது. இந்த கேப்ஸ் ஒன்றும் அவ்வளோவா பில்ட் குவாலிட்டி சூப்பராக இல்லை சோனி கேப்ஸை கம்பேர் பண்ணும்போது. ரொம்ப பிளாஸ்டிக்கியாக ரொம்ப வீக்காக இருக்க மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்குது Tamronோடது. அடுத்தது ஒரு ஃப்ளவர் ஹுட் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஃப்ரண்ட் எலமெண்ட் பார்த்தோம்னா க்ளீனாக தான் இருக்குது. நல்ல பில்ட் குவாலிட்டி. 28 mm ஒரு லாக் ஸ்விட்ச் இருக்குது. 28 மட்டும் லாக் பண்ண முடியும். மற்ற ஜூம்ஸில் லாக் பண்ணதாக பார்ப்போம். இல்லை, லாக் ஒர்க் ஆகலை. வேறு எந்த ரேஞ்சில் வச்சாலும் லாக் ஒர்க் ஆகாது. 28 லாக் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்படி ஹோல்ட் பண்ணும்போது கேமராவோட லென்ஸ் கீழே வராமல் இருக்கிறதுக்காக. நம்ம கிராவிட்டினால் மெதுவாக வீக் ஆகும்போது கிராவிட்டினால் இது மெதுவாக இது மாதிரி வர வாய்ப்பு இருக்குது. அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக ஒரு லாக் ஸ்விட்ச் இங்கே கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். இதை தவிர லென்ஸில் வேறு எதுவுமே கிடையாது. ஒரு ஃபோக்கஸ் அண்ட் ஒரு ஜூம், அவ்வளோதான். 67 mm ஃபில்டர் த்ரெடு. இது வந்து Tamronோட எல்லா ஃபில்டர்ஸ்க்கும் எல்லா சோனிக்கு வந்திருக்க எல்லாத்துக்குமே இந்த Tamron இதே ஃபில்டரை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். ஓகே, மவுண்ட் பண்ணலாம். Tamron கொஞ்சம் டைட்டாகவே இருக்குது சோனியில் மவுண்ட் பண்ணும்போது. சோனியை மவுண்ட் பண்ணி பழகிருந்தோம்னா சோனி லென்சஸை இங்கே இருக்க சோனி 50 mm 1.8 மவுண்ட் பண்ணும்போது இருக்க கம்ஃபர்டபிலிட்டி இதில் இல்லை. கொஞ்சம் டைட்டாக இருக்குது. ஸோ கொஞ்சம் லாங்கிட்டிவிட்டி இருக்குன்னு நம்பலாம். வேறு மற்றபடி எல்லாமே கொஞ்சம் சோனி சிஸ்டமை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்க மாதிரி ஃபீல் இருக்குது. அவ்வளோதான் இதோட ஓவர்வியூ. இதோ லென்ஸோட ஜூம் ரேஞ்சையும் பார்த்துக்கோங்க. இப்போ இதோட அன்பாக்சிங்கை நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இனிமேல் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் நம்ம இதோடைய ரிவ்யூஸ், கம்பேரிசன்ஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம். தேங்க்யூ.